மோசடி நிதி நிறுவனம் தொடர்பான வழக்கில் அந்த நிறுவனத்தின் கட்டடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பொது ஏலம் விட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ், ஹெல்பின், எம்ஆர்டிடி உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிக வட்டிக்கு பணம் தருவதாகவும், முதலீட்டு தொகை முதிர்வு காலத்திற்கு பின்னரும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த நிறுவனங்களின் இயக்குநர்கள் தற்பொழுது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் பிறப்பித்த உத்தரவில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், நிறுவன இயக்குநர்களின் சொத்துக்களை பிரித்து கொடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கில் மொத்தம் 60,000 புகார்தாரர்கள் உள்ளனர். எனவே கட்டடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட 2,000 கோடி ரூபாய் சொத்துக்களை பொது ஏலத்தில் விடுமாறு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.